ஃபைனலாக ஹேர் கட் பண்ணியாச்சு. ஹாய், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் என்னை எம்பி, ஜோ, ஜீவா சம்திங் கூப்பிடுறீங்க. பட் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என் மூளையை கசக்கி நல்லா இந்த உலகத்திலே இல்லாத ஒரு புதுவிதமான வேர்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். ஜும்காஸ், ஜும்கீஸ், ஜிமிக்கீஸ் நிறைய யோசித்தேன். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ஃபைனலாக ஒரு பேரை நான் வச்சுட்டேன். என்னன்னா, இனிமேல் நான் உங்களை ஜூனியர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிட போகிறேன். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நான் உங்களை ஜூனியர்ஸ்னு கூப்பிட்றதுனால நீங்கள் என்னை சீனியர்ஸ் கூப்பிடணும் அப்படின்னு கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் எப்படினாலும் கூப்பிடுங்க, ஆனால் கூப்பிடுங்க. கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன். கமெண்ட் போட்டிங்கன்னா அடுத்த நாள் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். எப்படி? இனிமேல் நான் உங்களை ஜூனியர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிட போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை டோட்டலாக நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு இதில் பார்க்குறதுல வேறு அது மாஸ்க் பாய். பட் ஃபுல் வீடியோவில் இருக்கவன் ஜீவா டோட்டலாக வேறு. இன்கேஸ் நீங்கள் என்ன நேரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ சீனியர், அப்பா அம்மா இல்லை, நல்லா பார்த்துப்பீங்களா? அப்போது நீங்கள் என்ன சீனியர்னோ ஆர் நான் உங்கள் ஜூனியர்னோ அப்படி சொன்னீங்கன்னா ஓகே, அவங்க நம்ம ஃபுல் வீடியோ ஆக்சுவலாக உயிர் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசான தாத்தாவாக இருந்தாலும் சரி, ஏன்னா வயசான நிறைய உள்ளங்கள் எனக்காக என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, அவங்களையும் நான் ஜூனியர்ஸ் தான் கூப்பிட போனேன். உங்களோட நான் பெரிய பையன்றது மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு நேம். மற்றபடி நீங்கள் என்னோட சின்ன பசங்க அப்படின்னு மீன் கிடையாது. நான் உங்கள் நீங்கள் என் ஜூனியர்ஸ், நான் உங்கள் சீனியர்ஸ். இதுதான் நமக்குள்ளே இருக்க ஒரு டீல். ஓகே, ஹாய் ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. நல்லா இருக்கா? ஏங்க மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர். இந்த ட்ரூத் ஆர் டேர் மூலிமா என்னை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். இன்னும் உங்களை பற்றி எனக்கு தெரிய வரலாம் ஒன் டே மீட் பண்ணுறப்ப. ட்ரூத் ஆர் டேரை நான் சோலோவாக வரலன்னா எப்படி இருக்கும்? மட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இன்னும் ஒருத்தரை 2 பேரை கூப்பிடலாமா? சுப்புனி, சப்புனி, மங்குனி. நான் கோபாலே தனபாலே ராயப்பா. மே ஒன்றும் இல்லை, மீ ஒரு வீடியோ மீ. ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரூத் ஆர் டேர் விளையாட போகிறோம். யா இதில் எல்லாப்பா நிறைய பெண்களின் வாழ்க்கையில் விளையாடுறான். அவங்களுக்குலாம் உண்மை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ கார்த்தி யார் வாழ்க்கையில மாதிரி இருந்தானா அவங்களுக்கும் உண்மை தெரிய வரும். நான் யார் வாழ்க்கை நல்ல பையன், நான் உங்களுக்கு நான் ரொம்ப நல்ல பையன், அதனால தெரிய வராது. ஓகே, ட்ரூத் ஆர் டேர் விளையாட போகிறோம். எல்லாரும் ஆனஸ்ட் மட்டும்தான், ஆனஸ்டாக தான் பேசணும். இதை நீங்கள் எல்லாரும் உண்மையாக நினச்சி நான் இதில் கை வைங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர ஒரு சிலது ஓகே, ட்ரூத்னா ஒன்லி ட்ரூத் தான். அப்படி சொல்ல முடியாத பட்சத்தில் நம்ம டேர் எடுத்து டேர் பண்ணணும். டேரையும் இப்பயே பண்ணணும். டேரை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்கேஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக இன்னொரு நம்பர் சொல்லி இன்னொரு டேரை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். சரியா? இதான் ரூலு. ஸோ நாங்களே கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி நாங்களே அதுக்கு டேர் ரெடி பண்ணால் ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்கும். அப்படி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால அப்படி பண்ண தேவையில்ல. கூகுள்லேயே ட்ரூத் ஆர் டேர் போட்டு அங்கே கொடுக்குற கொஷின்ஸ், அங்கே கொடுக்குற டேரை நம்பர் வைஸ் சூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், வாட்ஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபியர்? எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? என்னடா பார்த்துட்டே இருக்கிறீங்க? அதெல்லாம் உங்களோட பெரிய பயம் என்னது? பெரிய பயம். எனக்கு இதுதான் உலகத்திலேயே, என் வாழ்க்கையிலேயே பெரிய பயம் அப்படின்னா எனக்கு இதுதான். சொல்லுங்க, சொல்லு. ஏய் என்ன எத்தவனே என்ன டெஸ்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான். சுப்புனி, சப்புனி, சுப்புனி, மங்குனியா? அப்பெல்லாம் ஆமா, சப்புனி பேர் இது. கேமுக்கு வந்து பேர் கூட நீ ஏடா கூடமா ஆக்குறாங்க. சரி, வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபியர்? எதுக்குமே பயப்பட மாட்டேனே. டேய் தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. எல்லாரும் கண்டிப்பா இந்த விஷயத்தான் பயப்படுவோம். ஸோ கரெக்டா இந்த விஷயத்துக்கு எனக்கு பெரிய பயம் அதான்.
இந்த ரோலர் கோஸ்டர் எல்லாம் போயிருக்கியா, ஒரு மாதிரி தலைகீழ அப்படியே சுத்தம்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அது வாடா பயம். ஆமாடா, அதெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும். நான் அதுக்கு போகவே மாட்டேன். அது ஒண்ணுதான். இது பயமாடா. இந்த பொருள் காட்சி இருக்குல்ல, பொருள் காட்சி, அதுல அந்த கோஸ்ட் ரூம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதான் அது பயம். ஏன்னா சடனா ஒரு செகண்ட் பயமா இருக்கும். சின்ன வயசுல அது பயமா இருக்கும் ப்ரோ. பயப்படுவேன். ஏன்டா அதுக்காடா பயப்படுற? ஆமாடா. தண்டக்கரமா அது சடனா வருவானுங்கல்ல, அப்ப பயம் இருக்கும். இப்படியே இருக்கும், ஒரு காஃபி கப் இப்போ எடுக்க மாட்டாக்குன்னு நவுறோம், அப்போ நான் அப்படி பயப்படும். ஆனால் சின்ன சின்ன பயம் தான். ஆனால் பிக்கஸ்ட் ஃபியரா இல்லையே. நீ சொல்லு. எனக்கு என்ன பயம்னா, அதான் வாழ்க்கையில தோத்துறப்பன்னு பயம். பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவனை லவ் பண்றதை விட லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். எனக்கு என்ன பயம்னா, ஆக்சுவலா சென்டிமெண்ட்லாம் பேசுகிற ஹியூமனிட்டின்லாம் எதாவது எதிர்பார்த்துறாதீங்க. உண்மையாலே தான். நைட்லாம் எங்கள் அப்பா லைட்டாக இரும்புவா போல். நைட்டு நான் தூங்குவேன், தைலம் போட சொன்னால் போகிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், போடலாம் பிடிக்காது. ஆனாலும் லைட்டாக இரும்புவார். அது ஒரு மாதிரி, அது எல்லாருக்கும் எல்லா அப்பாவுக்கும் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், எங்கள் அப்பாவுக்கும் இருக்குது. அவர் இரும்பும் போதெல்லாம் லைட்டாக நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பயம் வரும். இப்போ வரைக்கும் அதை நினச்சி நான் பயப்படுவேன். இதை பற்றிலாம் பேசினா நான் கண்கலங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதான் என்னோட பயம். வச்சிடலாமா டாபிக்கா? சரி, ஓகே. செகண்ட் கொஷின். வாட்ஸ் யுவர் ஹிடன் டேலண்ட்? சிவனா ஹிடன் டேலண்ட் சொல்லு. கண்ணு வேணும்னு கேட்டியா? அது கண்ணு வரமாட்டேங்குதுல. சின்ன வயசுல நான் நல்லா பண்ணுவேன், இப்பதான் வரமாட்டேங்குது. கண்ணு வேற கண்ணு குத்திட்டு இவர் வந்து கண்ணை இப்படி பண்ணி ரெட் கலர்ல வர வச்சு எல்லாரையும் பயமுத்துவேன். பயப்படுவானுங்களா? ஓகே கார்த்தி, நீ உன் டேலண்ட் என்னடா கார்த்தி? உனக்கு என்ன ஹிடனா இருக்கணும் டேலண்ட்? பார்க்க போறீங்க இப்போ நீங்க பாம் ஒன்று செயல் 4. உங்ககிட்ட வேற என்னென்ன திறமைகள் இருக்கு? இது இல்ல. பாம் 1 செயல் 3. பாக்குறவங்க என்னடா நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு. உனக்கு என்ன டேலண்ட்? எந்துன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குது. உண்மையா நீ சொன்ன மாதிரிலாம் எனக்கு உண்மையாவே நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு சிங்கர். மிக்ஸி போடுறாங்க. சில பேர் நல்லா ஆடுவாங்க ஆனா பாட தெரியாது. சில பேர் நல்லா பாடுவாங்க ஆனா ஆட தெரியாது. எனக்கு ரெண்டுமே தெரியாது. என்னதான் தெரியும் எனக்கு. அதான் எல்லாத்துலயுமே ஒரு போதுன்ற அளவுக்கு தெரியும். சரி, ஹிடன் டேலண்ட். நான் நல்லா பாடுவேன், சிங்கர் தான் நான். ஆக்சுவலா என்னன்னே உங்களுக்கு பாடி காட்டுமா? இல்ல இல்ல பாடணும், அதுதான் என்ன உங்க டேலண்ட் நீங்க எப்படி காமிச்சிங்க? இல்ல பாடுவாரு நீங்க எல்லாரும் காப்பிரைட் போடுவான் அந்த லைட். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா பாடுறேன்னு பேசுறத தவிர பாட மாட்டேன். ஓகேடா, சரி நீங்க என் பேர் வேணா அப்படி திரும்பி நின்றுக்கோங்க. எனக்கு சிரிப்பு வருதுங்க மூஞ்ச பார்த்தா. மூஞ்ச பார்த்தா திரும்ப அப்படா. உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க, உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நானா. போதும், 2 லைன் பார்த்தல. அம்மாடா சூப்பர்டா. சரி ஆடு இன்டர்நெட் நான் கீப் இட் இட்டன்றா. நல்ல வேலை இதுனாவே இது. சரி ஓகே. இல்ல ஆனா நல்லா தான் இருந்தது. இது எனக்கு ஒரு டேலண்ட் தான். இதெல்லாம் டேலண்ட் தான் கன்சிடர் ஆகும். சரி गाइस, நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். யா. வாட்ஸ் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ட்ரீம் யூ எவர் ஹேட்? உங்களுக்கு வந்ததுலே ஒரு டிஃபரண்டான கனவு. டிஃபரண்டான கனவு. எனக்கு எப்பவே டிஃபரண்டான கனவு தான் வருது. சரி சொல்லுங்க. சொல்லு. ஏய் என்னடா எப்ப பாரு எண்ணியே. கார்த்தி சொல்றேன். நீ சொல்றா. சப்புனி இல்ல மங்குனி. மங்குனி சரி மங்குனி நீ சொல்றா. சப்புனி. சப்புனி சொல்றா. கேம் விளையாடுவோம். அதுவே நம்மளுக்கு கனவா வரும். எனக்கு தான் வரும். அந்த டெம்பிள் விளையாடும் போது குடுக்குன்னு ஓடுற மாதிரி பின்னாடி சம்பந்தமே தோத்துன்னு வருவானுங்க. பள்ளத்துல இருந்து எகுருவேன், காயின் பிடிக்குன்னு சொல்லிட்டு சைட்ல போய் முட்டு வாங்கி ஸ்கேட் பால் எல்லாம் போட முடியாது. சப்வே சரி ஓகே. இது ஒரு வியர்டஸ்ட் ட்ரீம் தான். கேம் ஓகே. எனக்கு இன்னும் அதான்டா உண்டு கூட நான் இருந்து சொல்றேன்னு, எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு பறந்து வருவேன்டா, அப்புறம் உண்டு கூப்பிட்டு நானும் அப்படியே பறப்பேன்டான்ட்டு. அதுதான் எனக்கு ஒரு ஆன்டி மீம்ஸ் வரும். இப்படி பறப்பாக பார்த்துருக்கியா? பறகுறது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அப்படியே ஸ்பைடர் மேன்
ஸ்பைடர்மேன் அதே ஸ்பைடர்மேன் சரி பேட்மேனு அந்த மாதிரி. பேட்மேன் பறக்க மாட்டாரு, அவரும் ஊக் கன் வச்சு ஊக் வச்சு வேறா ஏதோ இனிமேல் ஊக் அடிக்கூட முடிய மாட்டேன். சூப்பர்மேனா சூப்பர்மேன் பேண்ட் மேல ஜட்டியே காணும். காஸ்டியூம் மாத்திட்டாரு சூப்பர்மேன். இப்ப ஜட்டி விடதா போறாரு. என்ன கலாய்க்கிறீங்க, என்ன கொஸ்டினோ அதுக்கு மட்டும் ஆன்சர். சரி ஓகே. சரி இப்போ நீங்க எனக்கு இந்த கனவு கொஞ்சம் கொடூரமான கனவு தான், யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. அதான் சரி அந்த மாதிரி இல்லை. நார்மலாக நம்ம ஸ்கூலில் எனக்கு இதுதான் சின்ன வயசில் வந்த கனவு, கொஞ்சம் வியடாஸ்டான கனவுன்றனால என்னால் மறக்கவே முடியல. இது என்னன்னா இப்போலாம் ஸ்கூலில் நார்மலாக போர்டு அப்படியே அங்கேயே அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டுலாம் போர்டு வாங்கி மாட்டியிருப்பாங்கல்ல சின்ன வயசுலாம். நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலில் நாங்கள் இருக்க மாதிரி சரியா, டக்குன்னு அந்த டைமில் சுனாமி வருது. சுனாமி வந்துடும், எனக்கு ஃபோன் வருதா, நீங்கள் ஸ்கூல் போயிருந்தாலும் எப்படி ஃபோன் வந்துச்சுன்னா தெரியல, ஃபோன் வந்து சுனாமி வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே இருக்க மக்கள்லாம் நான் தான் இப்போ காப்பாற்றணும். டேய் உண்மையாக தான் சொல்கிறேன், உண்மையாக வந்த கனவு தான். நான் என்ன பண்ணுவேன், எங்கேயா ஸ்கேட்டிங் போர்டு மட்டும் ஒன்று இருந்துச்சு, ஏதோ பையன் பணக்கார பையன் எத்தணும் தான் போல. டக்குன்னு அதை எடுத்து அந்த வீலை வச்சிட்டு டக்குன்னு போர்டை கழட்டி போர்டு நான் வந்து உட்காந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிடும் டக்குன்னு. அது டக்குன்னு அந்த போர்டில் 4 சைடு மாட்டு எல்லாரையும் ஏற்றிட்டு போர்டில் வச்சு போர்டில் சைன்னு போகிறோம். அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கனவு எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உண்மையாடா, ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. சின்ன விஷயத்துல இதை மறக்கவே முடியல. உண்மையாவே கரெக்டாக ஞாபகம் இருக்குது. நம்ம படித்த ஸ்கூலு அதெல்லாம் மறக்கவே முடியாது. கரெக்டாக நான் 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் நடக்குது அப்படியே நம்ம போர்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிற்க வச்சு நான் அப்படியே மஜா காப்பாற்றிட்டேன், மக்கள்லாம் காப்பாற்றிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் பொசிஷன்? இந்த ஜோக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, உண்மையாக போயிடலாம், ரியலிஸ்டிக்காக போயிடலாம். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் பொசிஷன்ரா? ஓ அந்த மாதிரி சொல்றீங்களா நீங்க? சொல்லு என்ன அதெல்லாம் எப்படி சொல்றது ஐயா? ஒரு மாதிரி போடா ஐயா. அப்ப டேர் எடுத்துக்கோ. என்ன அதெல்லாம் முடியாது. டேர் இல்ல சொல்லு, என்ன டேர் பண்ணு அவ்வளவுதான். சரி நான் டேர் எடுத்துக்கிறேன். நம்பர் சரி, நீ நம்பர் சொல்லு. இவன் டேர் நீ நம்பர் சொல்லு. ஏன் நானே சொல்லக்கூடாதா? நான் தான் சொல்லுவேன். 36 36 வயது நிலை அந்த படம். 36 வயது நிலை படம். ஓகே 36. ஓகே போமா நான் கொடுக்க இங்கேருந்து பாப்பமா 36 லிக்க பார் ஆஃப் சோப். ஒண்ணுமே இல்லை, சோப்பை நக்கணுமா? ஏய் எப்படா அது? அதெல்லாம் நல்லா முடியாது. டேருன்னு வந்தா பண்ணிடணும். ஆல்ரெடி நீ நாய்க்கு சோப்பு போடுமா? அந்த சோப்பு ஏய் இதெல்லாம் எப்படா பண்றது? ஏய் அவ்வளோதான் சீனே இல்லை. ஏய் குளிக்கிற சோப்பா எடுத்துனோடா, சாமான் சோப்பு எடுத்துனு வர போறேன். நல்லது தானே உடம்புக்கு. ஏய் என்னடா சோப்பு கருப்பு கலர்ல இருக்கு. சார்கோல் சோப் உடம்புக்கு நல்லதுடா. நக்கடினா கச்சி கூட சாப்பிடலாம். ஏய் சீ ஒரு கடி கச்சிக்கிறியா? எப்படா புதுசே வாங்கி வச்சிருப்பீங்களா நக்கறதுக்குனே? யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருந்தோம். சரி உனக்காக நீ கேட்குறியா ஆசைப்பட்டு நீ நக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன எனக்கு அப்படியே ஊட்டி விட்டுருவானுங்க போல. ஒரே ஒரு சின்ன கடி கச்சிக்கணும். கடிலாம் இல்ல, அங்க ஏதோ தெரியாத மாதிரியே சொல்லுவாங்க. காஞ்சினா மாதிரி பண்ணணும். இன்னும் நான் குச்சிக்கணுமா உனக்கு நக்கிறதுக்கு? எப்படா டே டக்குன்னு நக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டு. ஏய் சாரா நாமளா சொன்னேன், நீ தப்பா நினச்சிக்காதீங்க. ஏய் நல்லா காஞ்சனா பார்த்தது பேய் நக்கும் பத்தியா ரத்தத்தை அந்த மாதிரி ரத்தம்லாம் நக்கிருவியா? சூப்பரா சாப்பிட்டுருண்டா. சோப்பை யூஸும் பண்ண முடியாது, விஷம் பட்டுருச்சு. நான் டேஸ்ட் எப்பறாரு ரிவ்யூ குடுறா. நல்லாதான் இருக்கு. மனுஷனே இல்ல தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும்ல, என்ன மட்டும் தான் பண்ணீங்க. சாவச்சிரும். 86 86 69 கேள்விப்பட்டிருக்கீங்களா? 86 ன்ற தெளிவா சொல்லு. தெளிவா டாகி ஸ்டைல் தல. டாகி ஓகே ஏமா இதுக்கு நீ சம்பந்தமே இல்ல, நார்மலா சொல்லு. இல்ல அதெல்லாம் சும்மா பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முன்ன போலாம் ப்ரோ. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பேன். இன்கேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தானா ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பேன். கடைசி வரைக்கும் வரலையே. ஃபேவரட் பொசிஷன் எனக்கு நிறைய பொசிஷன் பிடிக்கும்.